மேம் நான் ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணேன், ஒரே வாரத்துல செம்ம வெள்ளையாயிட்டேன். அப்படியா? க்ரீம் செம்ம பேக்கேஜிங்கா இருந்துச்சா? ஆனா வெளியே எதுவுமே இருந்திருக்காதே, எங்க தயாரிக்கிறாங்க, இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இருந்திருக்காதே. என்ன ஒரு 2000 3000 கொடுத்து வாங்கியிருப்பீங்களா? காமிங்க பார்க்கலாம். அட, நம்ம யூஷுவல் ஃபேர்னஸ் க்ரீம் இல்லைங்க, ஃப்ராட்னஸ் க்ரீம். இந்த மாதிரி பேக்கேஜிங் நல்லா இருந்து ஆனா லேபிளே இல்லாம இருக்கிற க்ரீம்ஸை நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? வெளுத்தடிக்குதா? அப்போ இதுல ஐதர் ஸ்டீராய்டு இருக்கு இல்லைன்னா மர்க்யூரி இருக்கு. இந்த மாதிரி பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க, மலேசியா போயிட்டு வந்த அண்ணன் கொடுத்தாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பியூட்டி கிளினிக்ல கொடுத்தாங்கன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரீம்ஸ்க்கு ப்ளீஸ் டோன்ட் கெட் அடிக்டட். ஸ்டெராய்ட்ஸ் இன் தீஸ் கிரீம்ஸ் பளிச்சுன்னு ஒரு வெள்ளை கொடுக்குமே தவிர இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆக்னே, ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இன்ஃபெக்ஷன் ஸ்கின்னையே டோட்டலா டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி கிரீம் அடிக்ஷன்ஸ் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் சரி பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி கண்டிப்பா நல்லது கிடையாது. வாட் எவர் கலர் யூ ஆர் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். எவ்ரி கலர் இஸ் அ லவ்லி கலர். அதனால உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்க கலர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் அடிக்ஷன்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க.